அங்க இருக்கிறவங்க யாராவது சொன்னாங்களா உடன்பாடு தொடர்பா? இல்ல 170 சீட்டு, 23 சீட்டு, 6 சீட்டு, 3 சீட்டு இதெல்லாம் அங்க பேசப்பட்டதா? பேசப்பட்டதாக வெளியில கசிகிறது. திட்டமிட்டு கசிய விடப்பட்டதுதான் இது. அப்படியா? அது அந்த மாதிரி நிச்சயமா அதெல்லாம் எதுவுமே பேசல. 2021ல ஒரு பவர்ஃபுல்லா இருந்தாரு. பாஜகவையே அவங்க அமித்ஷா சொல்லியே கேட்காம எனக்கு இருக்கு செல்வாக்கு, நான் 150 தொகுதியில ஜெயிச்சு வெற்றி பெற்று வருவேன்லாம் சொன்னாரு. ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாது. அழுத்தத்திற்கு பணியக்கூடிய பலகீனமான நிலை நீங்க சொல்றீங்க. நீங்க சொன்னதே நான் திருப்பி முன்னாடி கொஞ்சம் ஒரு சொன்னீங்க. ஒரு கூட்டு போராட்ட குழு அமைச்சு நம்ம வந்து போராடுவோம்னு சொன்னாரு. ஆனா அதை வந்து எடப்பாடி கேட்கல. அவர் தனியா போய் மக்களை ஒரு 100, 120 தொகுதியில போய் சந்திச்சாரு சொல்றீங்க. அழுத்தத்துக்கு பணிகிறவரா இருந்தா கூட்டு போராட்ட குழுக்கு ஒத்துக்கணும்ல. அவர் கேட்கலையே. இப்ப நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் திரு ஓபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்களையும் தோற்கடிப்பதற்கு, அவங்களுக்கு டெபாசிட் தொகையை காலி பண்ணுவதற்கு நாங்க களமாடுவோங்கிற மாதிரி மனநிலையில திரு எடப்பாடி ஆதரவு ஆட்கள் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பாடம் போட்டு நினைக்கிறார். திரு டிடிவி தினகரன் காரணம் கொண்டும் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக தலைமையா இருக்கக்கூடாது, அது வரைக்கும் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி துரோகி பட்டத்தை அவர் கொடுக்குறாரு. எல்லாருமே வந்து அப்போ திமுக வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்த மாதிரி அத திரு எடப்பாடி பழனிசாமியே அந்த மனநிலையில தான் இருக்காரு. இல்ல அவங்க திமுகவை ஒரு சாய்ஸா தான் அந்த கருத்தாளர்கள் கூட்டத்தில் கேட்டிருக்காங்க. ஆனால் 90%, 92% வரைக்கும் தாவேக்காதாங்கிறாங்க. நம்ம காலமெல்லாம் அதை கேட்டிருக்காங்க. திமுக ஆப்ஷன் கேட்கறாங்க. ஆமா அது கேட்டிருக்காங்க. இவ்வளவு திமுகவே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த ஆப்ஷன்லயே வைக்குதுன்னா அப்ப என்ன அது? திரு ஓபிஎஸ் அவர்கள் 2026 தேர்தலை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைகருணா அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார். வணக்கம் சகோதரா. அதிமுக பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, இதில் தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தமிழக பாஜகவிற்கு தேர்தல் பொறுப்பாளரான திரு பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இடப்பங்கீடு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அவங்க வியூகம் குறித்து மட்டும்தான் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை செய்தியாளர்கிட்ட தெரிவிக்கிறாங்க. இந்த இந்த சந்திப்புல என்னவெல்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்விப்படக்கூடிய விஷயம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் என்று அவருடைய நினைவை போற்றி இந்த விவாதத்தை தொடங்கலான்னு இருக்கிறேன். அவர் தொடங்கிய மாபெரும் இயக்கம் 53 ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சரிவை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான பதிவாக இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தது. இந்த கட்சி 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்து நீடித்திருக்கும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய தொடக்க கால உரைகள்ல குறிப்பிடுவார். அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 100 ஆண்டுகளை கடந்து அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சட்டப்பேரவையில். ஆனால் இன்று ஒரு சோதனையான கட்டத்தில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்த நிலை. நேற்றுக்கு என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணி உருவாகி எவ்வளவு மாசம் ஆகுது? கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுச்சு. 8 மாதத்துல யாரெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதை இன்னும் இறுதிப்படுத்தவில்லை, உறுதிப்படுத்தவில்லை. அதுதான் கள யதார்த்தம். இப்போ அங்கிருந்து ஒரு குழு இங்க கிட்டத்தட்ட கடந்த ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், சட்டப்பேரவை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த 8 மாதங்களாக அந்த கூட்டணி எல்லாரும் சொல்றாங்க அதிமுக பாஜக ஜெல் ஆயிடுச்சுன்னு. என்ன ஜெல் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அப்படி இல்லை நிலைமைங்கிறது நமக்கு தெளிவா தெரிகிறது. எதனாலன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு கொண்டு இங்கு வந்த உடனே ஒரு கூட்டு போராட்ட குழுவை நடத்தணும்னு பாஜக தரப்புல ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமியிடம். யாரெல்லாம் என்டிஏவில் எங்களோடு இணைந்து பயணித்தார்களோ, யாரெல்லாம் 2024 உங்களோடு இருந்தார்களோ, இவர்களை எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரு பொது மேடையை உருவாக்கி இந்த அரசுக்கு எதிராக இப்ப இருந்தே நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க.
திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல நான் இப்ப ரொம்ப ஏழியரு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். ம். முதற்கட்டமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 100, 170 மாவட்டத்துக்கு பிரச்சார பயணத்த ம். தொடங்கி போயிட்டு வந்துட்டாரு. சரி. அங்கெல்லாம் பாஜக கொடி இருக்கான்னு பார்த்தா, இல்ல 1, 2 இடத்துல தாவேகா கொடிய பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டார். ம். அதோ வெற்றி கொடி பறக்குது, உணர்ச்சியும் எழுச்சியும் பொங்கிருச்சு, புள்ளையார் சொல்லி போட்டுட்டோன்னாரு. புள்ளையார் சொல்லியோட அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அந்த கதை முடிஞ்சு போயிடுச்சு. ம். இதையும் தாண்டி யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கை எதிரி, லட்சிய எதிரி, சித்தாந்த எதிரின்னு திமுகவோட இருக்காங்களோ, அவங்களெல்லாம் அவர் அழைக்கிறார். ம். ஊர் ஊரா போய் காங்கிரஸ் வந்துரும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறோம் வாங்க, ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் வாங்க, தாவேகா வாங்கன்னு சொல்றார். அப்ப ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலை எங்க ஜெல்லாச்சு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு இல்ல. ம். இல்ல நம்ம அப்போ இதெல்லாம் நீங்க முன்னாடி சொன்னது. ஆமா. இப்போ அவர்கள் நெறைய முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்குது. இப்போ நாங்க ஒரு வலுவான கூட்டணிய அமைச்சிருக்கிறோம். வியூகங்கள் வகுக்க போறோம். இது இயல்பா ஒரு குடும்பம் மாதிரி ஆமா. கருதி நாங்க அத முன்னெடுக்கிறோம்னு விஷயத்த அதுதான். இப்ப இந்த குடும்பத்துல யாரெல்லாம் அங்கத்தினருங்கிறத இன்னும் தெளிவுபடுத்தல. இல்ல அதுதான் நாங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்கிறேன். அப்ப நம்ம கேள்விப்படுற விஷயம் என்னன்னா, தேமுதிக குறித்தோ, பாமக குறித்தோ பாஜக கவலைப்பட தேவையில்ல. அது எங்களுடைய பொறுப்பு. அதிமுக பார்த்துக்கும். பட் நீங்க திரு ஓபிஎஸ்ஓ இல்ல டிடிவி தினகரனோ அந்த விஷயங்கள நீங்க பேசிக்கோங்க. அவங்க இங்க அதிமுகவுல அவங்களுக்கு இடம் இல்ல. பட் நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னதான தகவல். சில விஷயங்கள் செய்தியாவும் வந்திருக்கு. பியூஷ் கோயல், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த குழுவினர் சந்திப்பு இருக்குல்ல, அந்த சந்திப்புக்கு பிறகு திரு பியூஷ் கோயல் அவர்களும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து என்ன பேசினாங்க? அதுதான் விஷயம். அதை தாண்டி அங்க இருக்கிறவங்க யாராவது சொன்னாங்களா? உடன்பாடு தொடர்பா? இல்ல 170 சீட்டு, 23 சீட்டு, 6 சீட்டு, 3 சீட்டு இதெல்லாம் அங்க பேசப்பட்டதா? பேசப்பட்டதாக வெளியில கசிகிறது. திட்டமிட்டு கசிய விடப்பட்டதுதான் இது. அப்படியா? அது அந்த மாதிரி நிச்சயமா அதெல்லாம் எதுவுமே பேசல. இடம் குறித்து நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு. இடம் குறித்து சார் இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாருங்கக்கா நம்ம ஏற்கனவே தேக்கல. சில விஷயங்கள் எப்போ ஏதோ சொல்லணுமோ அதான கட்சிகள் வெளிப்படுத்தும். நிச்சயமா நீங்க சொன்ன அவர் சொன்ன ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ்ல இடத்தை பத்திலாம் அவங்க வெளியே சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் ஆரம்ப கட்டமா கூட சில நம்பர் சொல்லலாம். எங்களுக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லலாம். இல்ல நம்ம கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். 70 இடங்களை கேட்டு லிஸ்ட் எடுத்துட்டு போய் அமித்ஷாட்டே நயனார் கொடுத்துட்டாரு. இதுல 50 இடங்களை நாம கேட்டு பெறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வலியுறுத்திட்டு வந்துட்டாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கு அதிமுக இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க வெற்றி பெற்ற ஒரு 18, 20 தொகுதியவும் பாஜக கேக்குது. இதெல்லாம் கடந்த ஒரு மாத காலமாக பேசப்பட்ட விஷயங்கள் தான். 150 இடங்களை அதிமுக வச்சுக்குங்க, மிச்சம் 84 இடங்களை என்டிஏவுக்கு கொடுங்க, நாங்க என்டிஏவில் இருக்கிறவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கமும் அந்த பேச்சும் கூட நடந்ததாக தான் பேசப்பட்டது. இப்ப நேற்றைக்கு பூர்வாங்க பேச்சு திரு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவுல பேசினார்ல, தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக நாங்கள் யார் கூட்டணி யாரோடு கூட்டணி என்பதையெல்லாம் பேசி இறுதி முடிவெடுப்போம் அப்படின்னு. அப்ப இன்னும் 2 மாசம் இருக்கு. ஜனவரி பிப்ரவரியில தான் அறிவிப்பு வரப்போகுது. பட் இந்த பேச்சுங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சா பார்க்கப்படுதுல. நிச்சயமா பியூஷ் கோயல் தலைமையில போட்ட அந்த குழுவினர்ல 2 பேர் வந்தாங்க. இங்க தமிழக பாஜக நிர்வாகிகளும் போயிருக்காங்க. அதுல பூர்வாங்க பேச்சு நீங்க சொன்னதுதான். பூர்வாங்க பேச்சு யாரையெல்லாம் என்டிஏ அணியில இந்த பாஜக கட்சி அவங்களுடைய அந்த என்டிஏவில் பயணித்த அந்த 2024 பயணித்த அவர்களை அழைத்து வருவது என்பது அப்ப என்டிஏவுடைய பொறுப்புன்னு தான் இவங்க முதல்ல பேசப்பட்டது. இப்ப நீங்க குறிட்ட மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பாமகவை நாங்க பேசி சரி பண்ணிடுறோம் அப்படின்னு. அதுக்கடுத்து அங்க யார் இருக்காங்க? ஐஜிகே இருக்கு, பாரிவேந்தர், நம்ம இவர் இருக்காரு ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன். அவங்க என்டிஏ உள்ள கூப்பிட்டு பேசினாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி எத்தனை கட்சிகள் நம்மளோடு இதுல என்டிஏ ஆதரவு நிலைப்பாட்டில் யார் வர்றாங்க, அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் அதிமுகவில் நாங்க தொகுதி வாங்கிக்கிறோம் அப்படின்னு யார் வர்றாங்க, என்டிஏவில் எங்களுக்கு தொகுதி கிடைச்சா போதும் தாமரை சின்னத்துல நிக்க தயார்னு யாரெல்லாம் வர்றாங்க. ஸோ இந்த பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் அது இன்னைக்கு நிச்சயமா அது நடந்திருக்கும். அதுல இந்த 170 தொகுதி அதிமுக நிற்கும். திரு ஓபிஎஸ்க்கு 3 தொகுதி, திரு டிடிவிக்கு 6 தொகுதி, இதெல்லாம் தீர்மானிக்கவே முடியாது. தீர்மானிக்கிற இடத்துலயும் இப்ப அவர் இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி 2021 அவர் பவர்ஃபுல்லா இருந்தாரு. பாஜகவையே அவங்க அமித்ஷா சொல்லியே கேட்காம
எனக்கு இருக்கு செல்வாக்கு, நான் 150 தொகுதியில ஜெயிச்சு வெற்றி பெற்று வருவேன்லாம் சொன்னாரு. ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாது. ம், ம், அப்படி ஒரு வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பில திரு எடப்பாடி இருந்திருந்தா, ம். பாஜக இங்க தான் வந்து சோ பேசியிருக்கும். இப்ப வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து இப்பவும் இங்க வந்து தானே சார் பேசுறாங்க உங்ககிட்ட. இப்ப ஆஹா, நான் தொடக்கத்த தொடக்கம் சொல்றேன். சொல்றீங்க. சரி. தொடக்கத்த டெல்லியில கூப்பிட்டு போய் அவருக்கு ஆ. உடன்பாடு வச்சாங்கல்ல. ம், நீங்க பழைய வலிமை மிக்க அதிமுக ம். இருந்திருக்குமே என்றால் இங்க தான் வருவாங்க. இல்ல இப்போ கூட சொல்லும்போது அடுத்து பியூஷ் கோயல் சொல்றாரு, ம். இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறத அவரே சொல்றாரு. அதுல ஒண்ணு. காலங்காலமாக ம், தமிழகத்தை பொறுத்தளவுல ம், எந்த தேசிய கட்சி ஆனாலும் ம், இங்க வந்து ம். இந்த மாநிலத்தின் முதன்மை பொறுப்பில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகம் கழகம். இந்த யாரு? தலைமையில தான் ம், நடக்கும். ம். அதுதான் நடக்கும். அதுல எந்த மாற்று இல்ல நீங்க கருத்தும் அந்த இல்லை. வலிமை இழந்துருச்சு, அந்த அந்த ஆ. பவர்ல இல்ல எடப்பாடி சொல்றீங்களே, இல்ல இப்போ இல்ல அத உறுதிப்படுத்துறாருல பியூஷ் கோயல்னு சொல்றேன். இல்ல அதுதான் அந்த காலங்காலமான அணுகுமுறையின் அடிப்படையில இங்க தமிழ்நாட்டை தேசிய அளவுல என்டிஏவுக்கு பாஜகவும் ம், தமிழ்நாட்டுல எடப்பாடியும் தான் தலைமைங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. ம். மாற்று கருத்தே இல்ல. சரி. ஆனால் அவர்களுடைய அழுத்தத்துக்கு பணியக்கூடிய பலகீனமான நிலையில் திரு எடப்பாடி இருக்கிறாருங்கிறதா என்னுடைய வாதம். அழுத்தத்திற்கு பணியக்கூடிய பலகீனமான நிலை நீங்க சொல்றீங்க. ஆமா. நீங்க சொன்னதே நான் திருப்பி முன்னாடி கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொன்னீங்க. ஒரு கூட்டு போராட்ட குழு அமைச்சு நம்ம வந்து போராடுவோம்னு சொன்னாரு. ஆனா அத வந்து எடப்பாடி கேட்கல. அவர் தனியா போயி மக்கள ஒரு 100, 120 தொகுதியில போய் சந்திச்சாருன்னு சொல்றீங்க. அழுத்தத்துக்கு பணிறவரா இருந்தா, கூட்டு போராட்ட குழுவுக்கு ஒத்துக்கணும்ல. அவர் கேட்கலையே. இது இங்க இங்க எந்த அழுத்தத்துக்கு அவர் பணிந்தாருன்னு நான் கேட்கிறேன். இல்ல. இப்ப பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்து ம், நயினார் நாகேந்திரன் தலைமையில ம், செயல்படுகிற இந்த நிலைப்பாடு இருக்கு. இது தனியாவே அவங்க போட்டிருக்காங்க. அவரு ஏதோ ஒரு யாத்திரை ம், போயிட்டு இருக்காரு. ம், அதனால எடப்பாடி பழனிசாமி இப்போது ரொம்ப ஏழியரு, இப்போ வேண்டாம் நம்ம இன்னொரு முறை பார்த்துக்கிறோம்னு உடனே ஒத்துக்கிட்டாங்க. ம், ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த நிலைப்பாடு என்பது இப்ப தமிழ்நாட்டுல கள நிலவரம் என்பது பிரதான எதிர்க்கட்சி என்கிற நிலையில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான அந்த போதிய வலிமை இல்லை ம். அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய கருத்தாக்கமா கருத்தா இருக்கு. இருக்கு. ம், அதனால தான் அவங்க எப்படியாவது இந்த ஒருங்கிணைக்கிற அந்த விஷயத்த நாம முன்னெடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியை மேற்கொண்டார்கள். ம். இப்ப அதுக்கும் நேத்து ஒரு எண்ட் கார்டு போட்டாங்க. போட்டாரு. திரு திரு இது அது வந்து அதுக்காக திரு ஓபிஎஸ் திரு அவருடைய ஓபிஎஸ் அவர்களும் இனிமேல் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு நாங்க போய் அதுல ஒன்றிணைய மாட்டோம்னு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அது முடிஞ்சு போயிடுச்சு. ம், இப்ப என்டிஏ அணிக்கு அவர்களை கொண்டு விட முடியுமா ம், அப்படிங்கிற மாதிரி பேசலாம். ம், அப்படி ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. பேசுவாங்க ம், ம். அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ம். ஆனால் ஒருபோதும் என்டிஏல வந்து அவங்க குடுக்குற 3 சீட்டு, 5 சீட்டு, 1 1/2 சீட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. யாரு? திரு ஓபிஎஸ். டிடிவி தினகரனும் வரமாட்டாரு. திரு ஓபிஎஸும் வரமாட்டார். ம். அவர்களுக்கான அந்த மரியாதை இல்லாத பட்சத்துல வரமாட்டாங்க. அவர்களோட மரியாதைன்னு சொல்றது என்ன நம்பர் சொல்றீங்க? அது அவருக்கு எந்த எந்த நம்பருங்கிறேன். அவர் மரியாதைங்கிறது வந்து கூடுதல் இடங்கள் கேட்டு பட்டு போருவாங்களா? இல்ல பொறுப்பு கூடுதல் கூடுதல் இடங்களை விடவும் ம். இந்த ஒருங்கிணைப்பு என்ன வந்துச்சுன்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை நிலைப்பாடு சார் இப்ப வந்ததுன்னா அதான் இருக்கும். தெளிவுபடுத்துறாரு. இப்ப இவரும் தெளிவுபடுத்துறாரு. திரு ஓபிஎஸும் இப்ப தெளிவுபடுத்திட்டாரு. அவர் பேர சொல்ல கூட எனக்கு வெட்கமா இருக்குங்கிற மாரியான கடுமையான வார்த்தைகள பயன்படுத்துறாரு. ஆமா, சோ ஆமா. அவர் அதிமுகக்குள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்ப வாய்ப்பே இல்ல. இல்ல. இவரும் உள்ள வர முடியாதுங்கிறாரு. என்டிஏ மூலமா வந்தா இங்க யாரு தலைவரு? ம். என்டிஆர்னா எடப்பாடி தான் தலைவர். எடப்பாடி தலைவர். எடப்பாடி தலைமையில எடப்பாடியை முதலமைச்சராக பிரச்சாரம் பண்ணுவதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ம். அதுதான் இப்ப பிரச்சனையே. பிரச்சனை. அப்ப எடப்பாடி இருக்கும் வரையில இந்த ஒருங்கிணைப்புங்கிறத கைவிட்டு நாம தனிப்பாதைங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்ங்க? ஒருவேள இது ம். அதிமுகக்குள்ள வராட்டா கூட, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அதிமுக வந்தா ஒத்துப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆமாமா. திரு எடப்பாடி முதலமைச்சராக அல்லது கட்சியின் தலைமை பொறுப்புல அந்த சைனிங் அத்தாரிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் வரவே மாட்டார்கள். ஆ. என்டிஏவுக்கும் வரமாட்டாங்க. என்டிஏக்கு வரமாட்டாங்க. என்டிஏவுக்கும் வரமாட்டாங்க. நேற்றைக்கு நடைபெற்ற கூட்டத்துல இது தொடர்பாக தான் கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட மாநில, மாவட்ட நிர்வாகிகள் ம். தவேகாவோட போகலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஆப்ஷனை தான் சொல்லியிருக்காங்க. ம். அப்ப இது தொடர்பாக தவேகாவுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ம். ஒரு உடன்பாட்டுக்கு வர அதாவது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு இருக்காரு. சொல்றாரு. அதனால தை மாதத்திற்கு மேல ஜனவரி 15, 16க்கு மேல ம். அவங்க இந்த முடிவை எடுத்து அறிவிப்பாங்க. ஒருபோதும் என்டிஏவுல இல்ல. ம். என்டிஏவுக்கு தலைமையாக திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் அதுல போறது உசிதம் அல்ல. ம். பாரதிய ஜனதா கட்சியும் நம்ப வைத்து நம்மள ஏமாத்திட்டாங்க. எனவே இந்த தேர்தலில் பாஜகவுக்கும் ம். ஒரு திரு பாடத்தோட எடப்பாடிக்கும் பாடம் கற்பிக்கணும் நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஓபிஎஸும் நிச்சயமா ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன்
அவரு தொடக்கத்திலிருந்தே அதான் சொல்லியிருக்காரு. நான் என்ன துரோகம் டிடிவி விளைத்த தினகரன் வந்து ரொம்ப தெளிவா ஆமாமா, அது ஆரம்பத்துல தனியா இருந்தே அவர் சொல்றாரு. சொல்லிட்டாரு. ம். திரு ஓபிஎஸ்ஸும் அந்த தெளிவான நிலைப்பாட்டை நேற்று எடுத்துட்டாரு அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா, ம். கடைசி வாய்ப்பாக திரு அமித்ஷாவை டெல்லியில போய் பார்த்துட்டு, ம். அவர் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்காரு. பார்ட்டி பைலா படி நடந்த அந்த தேர்தல் என்பது 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. நீங்க அந்த நிலைப்பாட்டிற்கு உடன்பட்டால் நாங்க வர்றோம் ம். அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. ம். இப்ப அந்த நிலைப்பாட்டிற்கு இவர் வரமாட்டேங்கிறதுல உறுதியா இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப இது தொடர்பாக பேசுவதற்கு நேற்றைக்கு அந்த இவங்க பேசியிருப்பாங்க நிச்சயமா. ம். பீஸ் கோயல் இவங்களுமே பேசியிருப்பாங்க. ம். ஸோ அதுல வந்து உறுதியோடு இவர் இந்த இணைப்புக்கு இணங்கல. ம். அப்ப என்டிஏவுல வந்தா கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறபோது, நீங்க சொன்ன இந்த சீட் ஷேரிங் எல்லாம் இப்போதைக்கு வந்திருக்காது. ஆனா மிக குறைந்த இடங்கள் தான். ம். ஏன்னா, இப்ப அவங்க வந்து நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு 150 மிச்சம் 84 இவங்க 170ன்னா அது ஒரு 30, 34, 64 இடங்கள் தான். இந்த 64 இடங்கள்ல பாஜக உட்பட அவங்களோடு இருக்கிற கட்சிகளுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு எவ்வளவு தொகுதி நிக்க போறாங்க என்னங்கிறது நமக்கு தெரியல. ம். அப்ப இந்த நிலைப்பாட்டில் என்டிஏ அணியோடு நாம் வருகிற பொழுது மிக மிக குறைந்த இடம். அதை தாண்டி ம். திரு எடப்பாடியினுடைய போக்கு ராமநாதபுரத்துல அவர் ஒரு தனியா சுயேட்சையா பாஜக ஆதரவோடு நிற்கிறார். அவரை அங்க தோற்கடிப்பதற்காக இந்தியா முழுவதும் தேடி ஒரு 6 ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்தான். ம். கொண்டு வந்து அவருக்கு எதிராக நிறுத்தினாங்க. ஏன் இந்தியா முழுவதும்னா, ம். மும்பையில வேலை பார்த்த ஒச்சாத்தேவர் பையன் பன்னீர்செல்வம் ஒருத்தரை ம். கூப்பிட்டு வந்து திருமங்கலத்துக்காரர் ஒருத்தர். ம். அவரை கூப்பிட்டு வந்துமே இங்க நிறுத்தி அவருக்கு எதிராக பண்ணாங்க. சார் நான் இப்ப நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் திரு ஓபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்களையும் தோற்கடிப்பதற்கு அவங்களுக்கு டெபாசிட் தொகையை காலி பண்ணுவதற்கு நாங்க களமாடுவோங்கிற மாதிரி மனநிலையில திரு எடப்பாடி ஆதரவு ஆட்கள் இருக்கிறாங்க. சரி. அப்ப அது நிச்சயமா ஜெல்லாவாது. ம். அதனால அவர் ஒரு தனி பாதை. ம். இந்த தேர்தலில் இவர்களுக்கு பாடம் புகட்டணும். குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டணும். இதுதான் இப்ப என்ன பிரச்சனைனா சார், திரு ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பாடம் போட்டு நினைக்கிறாரு. திரு டிடிவி தினகரன் எந்த காரணம் கொண்டும் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக தலைமையா இருக்கக்கூடாது, அது வரைக்கும் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி துரோகி பட்டத்தை அவர் கொடுக்குறாரு. எல்லாருமே வந்து அப்போ திமுக வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்த மாதிரி அத திரு எடப்பாடி பழனிசாமியே அந்த மனநிலையில தான் இருக்காரு. ம். திமுக வந்தாலும் பரவாயில்ல. ம். நாம இந்த அண்ணா திமுக பொதுச் செயலாளரா நாம இந்த கட்சியில இருப்போம். நம்ம கிட்டயே கட்சி இருக்கட்டும். அது எப்படின்னா தேர்தலுக்கு பிறகு அது தெரியும். ம். மதிமுக, தேமுதிக மாதிரி அவர்கிட்ட இருக்கும். வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமியால் கட்டமைத்து கொண்டு செலுத்த முடியாது. அதுதான் கள யதார்த்தம். அந்த நிலையில தான் அவர் இருக்காரு. இந்த குற்றச்சாட்டு அங்கேயே இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற பலருமே இந்த சந்தேக பார்வையை அவங்களே சொல்றாங்க. ஏங்க ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னாரு, நாங்கெல்லாம் விவாத களங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வழக்கறிஞர்கள் இந்த விவாத களங்களுக்கு வந்த அந்த பல நண்பர்கள் இன்னும் என்னோட தொடர்பு இருக்கிறாங்க. நாங்க சொன்னோம், ஆட்சிக்கு வந்த 6 மாதத்துல நடவடிக்கை எடுத்து இவங்கெல்லாம் சிறையில தள்ளுவோம்னு. எங்க தலைவரும் சொன்னார். ஒண்ணுமே நடக்கலையே, என்னன்னு புரியலங்கிறாங்க. இங்க அதிமுகவில் இருக்கிற முன்னணியினர் அந்த கருத்தை சொல்றாங்க. பலர் மீது வழக்குகள் இருக்கிறது. நீங்க கவர்னர்கிட்ட கொண்டு போய் 98 பக்கம் கொடுக்குறீங்க, ஆவணங்களோடு கொடுத்துருக்கோம். கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஆட்சிக்கு வந்த 6 மாதத்துல 96ல தலைவர் கலைஞர் தனி நீதிமன்றம் போட்ட மாதிரி தனி நீதிமன்றத்தை போட்டு இவங்கெல்லாம் சிறையில தள்ளி இவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை கொண்டு வருவார். என்ன கொண்டு வந்தார்? கோடநாடு கொள்ளை வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளியை விசாரித்து தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சட்டப்பேரவையும் வெளியிலையும் சொன்னார் ஸ்டாலின். என்ன நடவடிக்கை எடுத்தார்? அந்த சந்தேகம் வருது இல்ல. இதுதான் அவரு தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக திரு எடப்பாடி சுயநலம் சார்ந்து இந்த வேலையை செய்கிறாருங்கிறது இன்னும் அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் மத்தியிலேயே அந்த சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இவருடைய பிடிவாதம் கட்சி வெற்றி பெற்று விடக்கூடாது, திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா அதற்கான வேலை திட்டத்தை உருவாக்கணும்ல. பல பதிவுல நம்ம பேசியிருக்கோம், நிறைய தடவை பேசியாச்சு. அந்த இணைப்புனாலே அந்த இணைப்புனாலே வலிமை வந்துரும்ங்கிற ஒரு பார்வையை தொடர்ந்து 100% இணைப்பு மூலமாக மட்டும்தான் வலிமை வரும். இணைந்தால் மட்டுமே தான் இது வெற்றிக்கான கூட்டணி, இது வெற்றிக்கான கட்சி என்பது பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில, வாக்காளர்கள் மத்தியில, கட்சி தொண்டர்கள் மத்தியில வரும். இப்போ திரு ஓபிஎஸ் உடைய முடிவு, இப்போ உங்களை பொறுத்தவரை திரு ஓபிஎஸ் எடுக்க போகிற முடிவு அப்படிங்கிறது வந்து விஜயனுடைய தாவேகாவுடன் பயணிப்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல ஒரு திமுக ஒரு சாய்ஸ் இருக்கா அவருக்கு?
இல்ல, இல்ல. அவங்க திமுகவ ஒரு சாய்ஸா தான் அந்த கருத்தாளர்கள் கூட்டத்துல கேட்டிருக்காங்க. சரி. ஆனால் 90% 90, 92% வரைக்கும் தாவேகா தாங்கிறாங்க. ம். நம்ம ஆனா காலமெல்லாம் அதையும் திமுக கேட்டிருக்காங்க. எதிர்ப்பு. திமுக ஆப்ஷன் கேட்கறாங்க. ஆமாமாமா. அது கேட்டிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ம். ஆ. இவ்வளவு திமுகவே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த ஆப்ஷன்லயே வைக்குதுன்னா, அப்ப என்ன அது? இல்ல அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு தான். மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ன்றது ஒரு தலைவர் கேட்கறது சரியா? இப்போ ஒரு அ அதிமுக தான் தன்னுடைய அடையாளம் சொல்லக்கூடிய ஒருத்தரு. அப்படி கேட்கிறதே ஒரு நியாயமான்னு நான் கேட்கிறேன். அது சரிதானான்னு கேட்கிறேன். அதாவது இப்ப இருந்து இவரோடு பயணித்த 2, 3 பேரு போனாங்கல்ல, ம். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு. ம். அந்த மன தாக்கத்திற்கு ஆட்பட்டு இன்னும் 1, 2 பேர் இருக்காங்கல்ல. ம். நான் சொன்னேன்ல அந்த 92% அங்க ஒரு 7, 8% பரவால்ல. ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயாருங்கிற அந்த அரசியல் சாணக்கிய தத்துவத்தின் அடிப்படையில, ம். இது கூட எடுக்கலாம் அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல. ம். அது அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ம். 8 பேர் ம். சொல்லியிருக்காங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. ம். ஆனால் பெரும்பான்மையினரோட விருப்பத்தின் அடிப்படையில தான் ஜனநாயக ரீதியில் ஒரு முடிவை ஒரு கட்சி தலைமை எடுக்கும். ம். ஸோ அந்த அடிப்படையில அவர் நிச்சயமாக அந்த ஜனவரிக்குள்ள ம். என்ன முடிவெடுத்து அறிவிக்கப் போகிறார். ஒருவேளை ம். இது சரியாக இருக்காது என்கிற பட்சத்துல, ம். இந்த 2026 தேர்தல் ம். நமக்கு ஒரு பொருட்டே இல்ல. ம். அப்படின்னு நாம் ஒதுங்கி இருப்போம். ம். அங்க திரு எடப்பாடி உட்பட ஒரு தோல்வி வருகிற பொழுது, ம். மீண்டும் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக, எடப்பாடியை வெளியேற்றிவிட்டு ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கான வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்திக் கொள்வோம் அப்படிங்கிற மனநிலைக்கு கூட வரலான்னு நான் பார்க்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கருத்து. அப்ப திரு ஓபிஎஸ் அவர்கள் 2026 தேர்தலை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. நிச்சயமா, நிச்சயமா. அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. திரு டிடிவி தினகரன் அந்த அளவுக்கு அவர் ஆனா இல்ல, இல்ல. அவர் அரசியல் களத்துல கட்சியை இருப்பாரு. தொடங்கி சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. இப்ப 4, 5 தேர்தல்ல எதிர்கொண்டிருக்கிறாரு. அவர் நிச்சயமா புறக்கணிக்க மாட்டார். ஒருவேளை ம். தாவேகாவுக்கு அவர் போறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கு இருக்கு. அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். பார்க்கணும். அப்போ திரு சசிகலா அவர்கள் கூட செய்தியாளர் சந்தித்து சில விஷயங்கள சொல்றாங்க. அவங்க ஆக்டிவிட்டி பெரிய அளவுல ஆகட்டா கூட பேசுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. எந்த நம்பிக்கையில இந்த மாரி பேசுறாங்க? இல்ல பல செய்தியாளர்கள் சந்திப்புல அவங்க சொல்றாங்க. நீங்க அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. ம். எல்லாம் நல்லதே நடக்கும். என்னோடு பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. ம். இன்றைக்கு ஊடகவியலாளரை வச்சுட்டு நாங்க பேச முடியாது அப்படின்னு. அப்ப ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்னு. ம். நீங்க பல திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தும் கூட, பாஜக தரப்பில் இருந்தும் கூட அவரோடு பேசுகிறார்கள், தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த மாநில உளவுத்துறை அ இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ அந்த மாரி ஆட்கள் இருக்காங்கல்ல. ம். அப்படி ஒரு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ம். ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு நம்பகத்தன்மை உடையதுன்னு தெரியல. ஆனால் சரி. அவங்க சொல்றாங்கல்ல, ம். அத வச்சு பார்க்கிறபோது நிச்சயமா ஏதோ ஒரு இருக்கு, இருக்கு. இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ம். நான் கடந்த 2 மாதங்களுக்கு முன் நான் சந்திச்சு அவங்கள திருமதி சசிகலாவ சந்திச்சு பேசினபோது, ம். இந்த பக்கம் இருந்தே திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்தே மூத்த முன்னோடியினர் என்னோட 3, 4 பேர் பேசுறாங்க. பொறுமையா இருங்கம்மா, எல்லாம் சரியா வரும்னு சொன்னாங்கன்னு எனிடைம் அவங்க சொன்னாங்க. ம். எனவே அதனுடைய நீட்சியாக இது இருக்கும். ம். அதனால நீங்க எல்லோருமே அண்ணன் ஓபிஎஸ் சொன்ன மாரி, தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறத எல்லாருமே அந்த கான்செப்ட்ல இருக்காங்க. ம். தேமுதிக ஆகட்டும், விஜய் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும் எல்லோரும். டிடிவி இன்னும் 1 மாசம் தள்ளி போட்டாரு. ம். பிப்ரவரி மாதம் அம்மாவனுடைய ம். அந்த பிப்ரவரி 24 ம். செல்வி ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி நம்ம முடிவு அறிவிப்போம் அப்படின்னு. ம். அவரு இந்த கால நீட்டிப்பு என்பது சொன்னாரு. 2 ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய 2 பெரிய கட்சிகள் என்னோடு பேசுறாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ம். அதுல இப்ப திமுக, தவேகா அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ம். ம். அப்ப எங்க போறாரு அப்படிங்கிறது அவருடைய அறிவிப்பு தான் தெளிவா இருக்கும். ம். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை ஒருபோதும் திமுகவுக்கு போமாட்டார். போமாட்டார். ஏன்னா, நீங்க சொன்னதுதான். தொடக்கத்துல இருந்தே அந்த திமுக எதிர்ப்பு மனநிலை என்பது இன்னும் கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கு. இந்த மேலோட்டமா பார்க்குறோம்ல, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் ஆமா. எம்எல்ஏ அவங்க போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அது ம். வேற விஷயம். ம். இவரு இந்த கட்சியினுடைய பிரதான பொறுப்புல இருந்தவர். இந்த- அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை பொறுப்புல ம். ஒருங்கிணைப்பாளர் இருந்தார். இந்த 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். இந்த கட்சியால மிகப்பெரிய பலனும் ஆதாயம் பெற்றவராக அவர் இருக்கிறார். அவர் போறதுங்கிறது அவருடைய அந்த அரசியல் அடையாளத்தையே அழிச்சிரும் ம். அப்படிங்கிற பார்வை தான் எனக்கு இருக்கு. சரி. ஸோ அந்த வகையில ம். நான் உறுதியாக நம்புகிறேன், ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போமாட்டார். ம். தமிழக வெற்றி கழகத்தோடு ம். இணைந்து திரு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுல மிக தெளிவாக அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நேற்றைய தினத்துல ம்.
திரு அந்த குன்னம் ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், இந்த 2 இவங்கெல்லாம் பேருடைய பேச்சு, இந்த 2 பேர் பேச்சையும் தான் முன்மொழிந்து வழிமொழிந்து வழிமொழி இந்த அப்படின்றார். நிலைப்பாட்டை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. நேற்று இரவு எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, ராமநாதபுரத்தில் எத்தனை பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்தாங்களோ, ம், அதே மாதிரி திரு எடப்பாடி போட்டியிடுகிற தொகுதிகள்ல ம், பலரும் நேத்து வந்தவங்களே நிறைய பேரு எடப்பாடியை எதிர்த்து நாங்க போட்டி போடுறோம். எங்களுக்கு நீங்க அனுமதி குடுங்க ம். அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப அவங்க பன்னீர்செல்வம் தேடுற மாதிரி பல பழனிசாமிகளை தேடுறாங்க. ஆ அதுல குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்துல ஒரு பழனிசாமி இருக்காரு, தொழிலதிபர். ம், அவர் உறவினரா திரு எடப்பாடி பழனிசாமி. ம், அவர் சொல்றாரு 100 பழனிசாமியை நான் ரெடி பண்ணி கொண்டு வர்றேன் ம், அப்படிங்கிற மாதிரி. ஆக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் பயணிக்கிற 100% திரு எடப்பாடி மீதான, ஏன்னா கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு அவர் உடன்படாத பட்சத்துல அவர் மீதான கோபம் என்பது இருக்கு. அப்படிங்கிற ஒரு நேற்றைக்கு அந்த வைத்திலிங்கம் பேசுற போதே பாத்தீங்கன்னா கடுமையா எடப்பாடி ஒழிக எடப்பாடி ஒழிகன்னு எந்திரிச்சு ஆவேசமாக அந்த குரல் ம், எழுப்புனது எல்லாமே நாம பார்த்தோம். எனவே அவரை தோற்கடிக்க வேண்டும், ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதுல ஓபிஎஸ் அணியினர் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் ம். என்பதுதான். ஸோ நிறைவாக இப்போ நான் முன்னாடி சொன்னோம்ல அந்த நம்பர்ஸ். ம், ம். ஸோ நீங்க நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இவ்வளவு ஒரு அரசியல் பார்வை உங்களுக்கு இருக்குது. இந்த கூட்டணி அதிமுக, பாஜக கூட்டணிங்கிறது வந்து அது ஓகே. இப்படிதான் இருக்க போகுது. பின்னாடி சேர போறாங்க சில பேரு. எப்படி ஷீட் ஷேரிங்ல அதிமுக நடந்து கொள்ளும்னு நினைக்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி. இன்றைய தேர்தல் கள நிலவரம் என்பது ம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியா இருக்கு. ஒரு 47, 48% 2024 வாங்கி வச்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த நிலையில ஒரு 40% அவங்களுக்கு கிடைச்சாலே நிச்சயமா வெற்றி வெற்றி. உறுதியாயிடும் ம், உறுதியாயிடும். அந்த திமுகவோடு அணி சேர்ந்திருக்கிற 10 அரசியல் கட்சிகள் அப்படியே இருக்காங்க. ம், இன்னும் கூட அந்த பாமகவுடைய ராமதாஸ் பிரிவு தேமுதிகவுல எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. டிடிவி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாங்க. ஸோ வலிமையை அதிகப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரியான போக்குல இருக்கு. ம். அப்ப இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தான். அதான் நான் காலகாலமா கேட்கிறேன். அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். ம், அப்ப நீங்க 170 இடங்கள்ல நின்னா 128, 130 இடங்கள்ல நாங்க தனிச்சு வெற்றி பெறுவோம் ம், ம், அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படி தனித்து வெற்றி பெறுவதற்கான வலிமை, ம், ஓட்டு வங்கி ம், இன்னைக்கு 21% 2024, 18%, 39% கிட்டத்தட்ட 10%, 15% ம். இந்த பக்கம் விலகி போயிட்டாங்க. ஓபிஎஸ், சசிகலா, இல்ல சார், தினகரன் நான் அதுக்குள்ளே ஆதரவு. போல. இப்ப நீங்க அவங்க இடம் தான் நீங்க அது தெளிவா சொல்லிட்டீங்க. வலிமை இல்லங்கிறத ஆமா, தெளிவா சொல்றீங்க. இப்ப ஆமா. அவங்க எவ்வளவு வச்சுப்பாங்கன்னு கேட்கிறேன். அதிமுக தனக்கான தொகுதிகளா எவ்வளவு வச்சுக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க? மற்றவங்களுக்கு எவ்வளவு குடுப்பாங்கங்கிற அந்த நம்பர் தான். அதான் சொல்றேன். ஆ, பேரம் பாஜக தரப்புல இருந்து வலிமையான பேரம் வருகிற பொழுது 160 இடங்கள்ல 160. இவங்க இருப்பாங்க. ம், 40 ஒரு 34, 74 இடங்களை என்டிஏவுக்கு குடுத்துருவாங்க. ம், அப்ப என்டிஏவுக்கு குடுக்குற பொழுது அந்த 74 இடங்களில் ம், அவங்க தான் அந்த தேமுதிக, பாமக மற்ற எல்லாத்தையுமே ம். அகாமடேட் அகாமடேட் பண்ணணும். ம், பண்ணணும். ம், ஆனால் தேமுதிகவையும், பாமகவையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, ம், அவர் சொன்ன அந்த 170, 180ங்கிற மாதிரி ம், ம். பேரம் நடக்கும். சரி, சரி. என்டிஏ அணியில 2024 பயணித்த பாமக, தேமுதிக, அதிமுகவோடு இணைந்து ம், நாங்க இங்க சீட்டு இடம் வாங்கினாதான் எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு ஃபண்டும் வருங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. ம். பாஜக கொடுத்து பாஜக போய் நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா அவங்களால முடியாது. முடியாது. ம், எனவே அந்த பிரச்சனையும் இருக்கு. ம், அதனால ம். இப்போ இந்த 160. இவர்கள் ஆமா இவங்க பாமகவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20, 25 தொகுதிகளாவது கொடுக்கணும். ம், அப்படி வருகிற பொழுது ஒரு இரட்டை இலக்கத்துல தான் தேமுதிக விரும்புறாங்க. அவங்க ம், கட்சியை பதிவு செய்வதற்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ம், அங்கீகாரத்திற்கான ஒரு கணிசமான வாக்கு வேணுங்கிறதுனால 20, 15ன்னு ம், அந்த 15 தொகுதிக்கு குறைவாமா அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ம். அப்படி வருகிற பொழுது என்டிஏவுக்கு ஒரு 30 தொகுதி, 25 தொகுதி கொடுத்துட்டு மிச்சத்தை இவர் வச்சுக்கலாம். ம், ம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 180, 200 வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ம், இவர் தேமுதிக, பாமகவுக்கு கொடுக்கிற கொடுத்துட்டு. சூழல் வந்தார். ம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன அந்த இதுதான் 160, 60. ஒரு 40, 74 அங்க அந்த மாதிரி. கொடுத்துருவாரு அப்படின்னு. மிக அதிகபட்சமான தனித்து பெரும்பான்மையுடனா இந்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ம், இதுல உண்மையான நிலவரம் என்னன்னா, எத்தனை தொகுதிகள் யார் அவர்கள் பகிர்ந்து கொண்டாலும் கூட ம், கள நிலவரம் மோசமாக இருக்கிறது. ம், வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வல்லமை, ம், வலிமை
இன்றைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இல்ல. ம். நீங்க சாதாரணமா எடை போடுறாங்க. ஓபிஎஸ் தனி மனிதன். ம். அவருக்கு ஒண்ணும் இல்ல. ம். வாக்கு இல்லன்னு. ஆனால் மத்திய உளவுத்துறை தகவல் போயி அமித்ஷா தான் அத நிர்மலா சீதாராமன் மூலமும், பியூஷ் கோயல் மூலமும் சொல்லியிருக்காங்க. ம். தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு 50, 60 தொகுதிகள்ல ஒரு பெரிய பாதிப்பை இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக இவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள அப்படிங்கிறத விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ம். என்ன நடக்கிறதுங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம். பார்ப்போம். நன்றி தமிழரசன்.